சொல்லுங்க. ரேஸ்மாங்க. ஊருங்க? திருப்பூர் சத்திக்காடன்லேருந்து. சரிங்க. இப்போ இந்த இடம் வாங்கி யாரோட பேரில் பதிவு பண்ணுறீங்க? இப்போ வாங்குற இடம் வந்து என் பேரில் தாங்க சாமி. அந்த மாரிமுத்து என்ன ஏமாத்திட்டே இருந்துட்டு போன வர வரைக்கும் பண்ணி தர சொல்லி போட்டு ரேட் ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு என் மேலே புகார் போட்டுட்டு அது போலீஸ் ஸ்டேஷன் நானும் போனேன் வர சொன்னாங்க சொல்லி போனாங்காட்டி போலீஸ் ஒரு கணக்கு நீ இன்ட்ரெஸ்டோட கணக்கு போடு அவள் இடம் இல்லைன்னு சொல்கிறா இப்போ என்னோடதே இல்லை அப்படிங்கிறா. சென்னைக்கார நம்பர் ஃபுல்லாக எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனாக நீ ஒரு இன்ட்ரெஸ்ட் போடு அதுக்கு கீழே ஆச்சுன்னா பார்த்துக்கலாம். இன்ட்ரெஸ்டோட 15 லட்ச ரூபா 17 லட்ச ரூபா வருது 5 வருஷத்துக்கு. ஏன்னா 15 லட்ச ரூபா கொடுத்தேன்னா வாங்குவேன் இல்லைன்னா வேண்டாம் எனக்கு பணம் அப்படின்னு. அவள் 7 லட்ச ரூபா மேலே நான் தரமாட்டேன் அப்படின்னா. அப்புறம் அந்த பச்சை கலர் பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க சரமும் மாரிமுத்துமும். அதனால நம்ம ஊர் மெம்பரும் நம்ம மெம்பர் வச்சு காசு கொடுத்துருந்தோம். அவரும் போலீஸும் வேண்டாம் இது நம்ம கோர்ட் மூலியமா போய்க்கலாம் அப்படின்னு. ஆனால் என்னன்னா அவங்க சம்சாரத்துக்கு வந்து நான் காசு கொடுக்கல. ஆனால் அவள் பொய்யா பேசுறதுனால இப்போ என்னங்கிறாங்க அவங்க சம்சாருக்கு காசு கொடுத்துருக்குற 10 லட்ச ரூபா இவருக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன்னு நீ கேஸ் போட சொல்லி முந்தா நாள் கேஸ் போட்டிருக்குறாங்க திங்கக்கிழமை. சரி, கேஸ் போட்டாச்சுங்களா? போட்டாச்சு. எந்த ஊரில் போட்டிருக்கீங்க? பல்லடத்துல. சரி பல்லடத்துல. சரி, அது என்னன்னா சம்சாரம் அந்த கேஸோட நம்பர் அந்த அந்த கேஸ் ஃபைல் பண்ண நம்பர் தெரியுமா? எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க. சரி, இல்லை அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு தெரியுமா? இப்போ தெரியாதுங்க, வச்சிருக்கிறேன் இங்கேனே வச்சிருக்கிறேன். சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த நம்பர் கொண்டு வர சொல்கிறீங்களா? நம்பர் வேணும். அவங்க பண்ணலன்னு நினைக்கிறேன். மாரிமுத்து கொடுத்தது அப்படியே எங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அம்மா நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்களாம்மா? ஆமாங்க. அந்த கோர்ட்டில் கேஸ் போட்ட ஃபைல் நம்பர் அதாவது எத்தனை தேதியில் இந்த எத்தனை கேஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும்மா. கோர்ட்டில் நீங்கள் தாக்கல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. கோர்ட்லேருந்து நான் கூப்பிடலீங்க. உங்களுக்கு கூப்பிடலாமா? அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த அத்தாட்சி இருக்கும். கேஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கேஸோட அத்தாட்சி இருக்கும். கேஸோட அத்தாட்சி தாங்க சாமி. ஜெராக்ஸ் எடுக்க சொன்னாங்க. ஒரிஜினல் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ ஜெராக்ஸ் நீங்கள் கொண்டு வந்துருக்கணும்ல மந்திரிக்க இடத்துக்கு? மந்திரிக்க இடத்துக்கு எடுத்து வரலீங்க. எனக்கு ஃபைலோட எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அங்கே நம்ம சாமி இதில் நாங்கள் இதில் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி வந்துருந்தா எடுத்துகிட்டு வருவாங்க. நைட்டு 1 மணிக்கு நாங்கள் ஐயாவுக்கு முன்னாடி இதை காட்டணும். காட்டினா தான் அந்த கேஸோட நம்பர் என்னன்னு பார்த்து அதோட கணக்கு என்னன்னு ஐயாவுக்கு எடுத்து வந்து எங்களுக்கு சொல்லுவார். சரிங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த கணக்கு நான் என்ன பண்ணணும் எது பண்ணணும் நான் சொல்ல முடியும். மற்ற வேலை பாருங்க. இங்கே மந்திரிக்க யார் வந்திருக்காங்க அவங்களோட வந்தவங்க இங்கே வரணும்மா. அப்போ தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களும் கேட்டுக்குவாங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சரி. இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கோர்ட்டுக்குள்ளே அவங்க போவாங்களா இல்லை வெளியே உட்காந்து ஸ்டேஷனுக்கு வெளியே கோர்ட்டுக்கு வெளியே உட்காரும். அப்போ இந்த இடத்துக்கு வரணும்ல அவங்க. அவங்களுக்கு வயிற்றால போகுது. ஆமாம், இன்னைக்கு வந்தாலும் போகுதும்மா. இது வரைக்கும் எத்தனை தடவை வந்திருக்குமா? இது வரைக்கும் எத்தனை தடவை வந்திருக்கீங்க? அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சி அம்மா சொல்கிறேன் உனக்கு. இது வரைக்கும் எத்தனை தடவை இங்கே வந்திருக்கீங்க? வந்துட்டேன், நிறைய டைம் வந்துட்டேன். எத்தனை தடவை வந்திருக்கீங்க? 7-8 தடவை வந்துட்டீங்க. இல்லை இந்த 7-8 தடவை இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படியா? இல்லைங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே மட்டும் போகிறாங்கல்ல, கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்களா? இப்போ கேட்டுக்கு வெளியே நிற்க வேண்டியது தானே? போட்டோ உங்கள்கிட்ட ஒரு 5000 ரூபா அங்கேயே 18 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் 10,000 கொடுங்க நான் 18,000 சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அதே மாதிரி தானே அவர் உங்கள் கணக்கு அடுத்த கணக்கு என்னென்னு எடுக்க மாட்டார்ல. ஒரு சட்டம் அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டமாம்மா. கொஞ்சம் மனசாட்சிப்படி செய்யுங்கம்மா. சரியா? இவர் சித்தருமா எல்லாம் கணக்கு போட்டு வச்சுருப்பார். யார் யார் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பண்ணுறீங்க எல்லாமே கணக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. அரசு அண்ணருக்கு தெய்வம் நின்றுதாமா இருக்கும். அது நீங்கள் இது வரைக்கும் முன்னாடி செஞ்சுருக்கணும். இன்னும் நீங்கள் எப்போ செய்கிறது? நீங்கள் செஞ்சாஞ்சே சும்மா இருந்தாஞ்சே அது உங்களோட கணக்கு அவரோட கணக்கு பார்த்துக்கோங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் நன்றி மறந்துட்டீங்கல்ல. அந்த குதிரை கொண்டு வந்து வச்சு முன்னாடி தான் வீடியோ ஊற்றுச்சு. அதுக்கு முன்னாடி வீடு பிரச்சனையில் தானே இருந்தது. அப்போ செஞ்சுருக்கணும்ல. நீங்கள் தான் ஏட உத்தரவு கேட்கணும். உங்களுக்கு எப்போ செய்யணுமோ பார்த்து நீங்கள் உத்தரவு கேட்டு அதில் எப்போ உங்களுக்கு உத்தரவு அப்போ தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் நினச்ச மாதிரிலாம் செய்ய முடியாது. எங்கே வர மாட்டியா? ஸ்டேஷனுக்கு போகிற அப்படின்னு ஒரு நிமிஷம் சரியா? ஸ்டேஷனுக்கு போகிற அப்படின்னா ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்பியா? கோர்ட்டுக்கு போன கோர்ட்டுக்கு வெளியே கேட்ல நிற்கியா? ஐயா இன்னைக்கு உடம்பு சரியில்லை. இது வரைக்கும் எத்தனை தடவை வந்திருக்க? நிறைய டைம் அங்கே வந்தியா? அந்த இடத்துக்கு வந்தியா? ஏன் வரல சொல்கிறாங்க. ஐயா நீங்கள் கூட வந்தவங்க மந்திரிக்க வந்தவங்க அங்கே என்ன சொல்ல உனக்கு எப்படி தெரியும்?
எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு நான் அப்போ நீ ஸ்டேஷனுக்குள்ளே போகாத, வெளியே உட்காந்துக்க, அவங்க போய் பாட்டு வந்து உங்கள்கிட்ட வெளியே சொல்லிட்டு. ஸ்டேஷனுக்குள்ளேயும் போக முடியலைங்க, அவங்ககிட்ட பேசினாங்க ஸ்டேஷனில் எல்லாமே. ஐயா எல்லாமே அவங்க பேச, நீ பக்கத்தில் நிற்கலையா? அப்போ நீ அங்கே வந்து நிற்கணும்ல. வரேங்கன்னு சொல்லுங்க. இது அம்மா எத்தனாம் தேதி சரியா கோர்ட்டில் போட்டீங்க, அந்த கேஸ் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். ஜெராக்ஸ் கொடுத்தாருல்ல, மாறி முப்பது இது நம்ம திங்கக்கிழமை 16ஆம் தேதி. இல்லை 16 தான் திங்கக்கிழமை. 16 தான் சாமி. சொல்லுங்கள். 16ஆம் தேதி தான் திங்கக்கிழமை. 16ஆம் தேதி எந்த மாதத்துலைங்க? 16ஆம் தேதி இந்த மாதம் ஜூனில் 2025. அந்த கேஸ் நம்பர் என்னங்க? கேஸ் நான் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கலிங்க சாமி. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஜெராக்ஸ் எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட் ஜெராக்ஸ் எடுத்து அவங்களுக்கு. சரிங்க, அதில் கேஸ் நம்பர் இருக்கணும்ல. அப்போ அவன் கேஸே ஃபைல் பண்ணலையோ? கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ஃபைலோட நம்பர் சொல்லுங்கள். எஃப்ஐஆர் காப்பி நம்மளுக்கு என்ன கொடுத்து எஃப்ஐஆர் காப்பி வேண்டிய இல்லைங்கய்யா, அது கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கீங்கல்ல, அந்த கட்டையோட ஸ்டேஷனில் மட்டும்தான் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கீங்க. ஸ்டேஷன் கொடுத்த அத்தாச்சி என்ன வச்சுருக்கீங்க? அதான் அவங்க எஃப்ஐஆர் அந்த அவருக்கு இது வெத்து பேப்பருங்க. இது ஜெராக்ஸ் காப்பி, இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிட்டு போயிடுவீங்க. அப்போ கேட்டேன்ல, இது ஒரு சீல்கள் எதுவுமே வைக்காமல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். இது நீங்கள் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணுற அப்படின்னு எடுக்க மாட்டோம். ஒன்று எஸ்ஐ கையெழுத்து போட்டிருக்கணும், இல்லைன்னா ஏட்டா அதில் கையெழுத்து போட்டிருக்கணும், இல்லை உங்களோட இன்ஸ்பெக்டர் யாரோ அது அவங்க கையெழுத்து போட்டு அதில் கேஸ் நம்பர் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த கேஸ் எடுப்பாங்க. நீங்கள் இங்கிட்டு வந்தோடனே தூக்கி கசைக்கு எரிஞ்சிட்டு போயிடுவோம். அவங்க நான் கையெழுத்து போடணும் அப்போ டவுட்டில் கேட்டேங்க, இவங்ககிட்ட ஏதாவது போட்டாங்களா கையெழுத்து? சரி, நீங்கள் ஸ்டேஷனுக்கு போனார், அவங்க பேசின ரெக்கார்டு ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஸ்டேஷனில் பேசுகிற ரெக்கார்டுங்களா? அப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு அத்தாச்சி எப்படி? நானும் மெம்பர் எல்லாம் கூட்டிட்டு போனேன். பெரிய ஆளுங்கெல்லாம் வந்தாங்க. அது பெரிய ஆளுகள்லாம் வந்தால் சரிப்பா, அவங்கள அத்தாச்சி எனக்கு வேணும்ல. நீங்கள் ஸ்டேஷனுக்கு போனீங்களா போகலையான்னு எனக்கு தெரியணும்ல. ஃபோட்டோ எடுத்தேங்க, ஸ்டேஷனில் இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ. ஸ்டேஷன் எடுங்க, அந்த ஃபோட்டோ காமிங்க. ஸ்டேஷன் முன்னாடி இப்படி இன்னும் ஃபோட்டோ எடுத்தீங்களா? ஆமாங்க. இந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஆக்ரோஷ கணக்கெல்லாம் என்னன்னு பார்ப்பாங்க. அந்த செல்லு எடுத்துட்டேங்க சாமி. ஐயா அந்த செல்லு வீட்டில் விட்டு வந்துட்டாங்களாமாங்க ஐயா? அது வேணால் குரூப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க சார்.